அடுத்து செயின். இதெல்லாம் கூட ஒரு சேஃப்டி டிடெக்ஷன் இருக்கு. எப்படின்னா ஒரு சென்சார், அந்த சென்சார் மூலமா ஒரு பட்டனோ அதுல இருக்கும், அதை நீ கிளிக் பண்ணா போதும், அதுல இருந்து மெசேஜ் வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு போயிடும். ஒரு சின்ன லிங்க்லே அந்த பட்டனை கிளிக் பண்ணா வச்சுக்கேன், அது பேரண்ட்ஸ்க்கு போயிடும். அப்படி ஒரு செயின் போட்டுக்கல, அந்த செயின் மூலமா சென்சார் ஜிஎஸ்எம் இருக்கு, ஒரு சிம் கார்டு இன்சர்ட் பண்ணி ஒரு குட்டி சிப், அதை வந்து உள்ள வச்சுட்டா போதும். ஒரு ஏதாச்சும் அடிச்சாங்களோ அந்த சென்சார் என்ன பண்ணும், சென்சார்ல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சென்சார்னா இப்போ வந்து டச் பண்ற சென்சார்னா நீ டச் பண்ணாலே சவுண்ட் வரும். அப்படி ஒரு சென்சார் இருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் பண்றாங்கல்ல, அக்ரிகல்ச்சர்லாம் உரம் போடுறாங்கல்ல, அந்த உரம் நல்லதா கெட்டதா அதையும் டிடெக்ட் பண்றதுக்கும் சென்சார் இருக்கு. இப்போ வேற என்ன, இப்போ கண்ணு தெரியாதவங்க நடக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து முன்னாடி என்னென்ன பொருள் இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த ஒரு குச்சி சொல்லியா, அந்த குச்சியை டச் பண்ணா ஒரு எந்த ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த கண்ணாடியிலே சென்ஸ் பண்ணுறதுக்கு கண்ணு கொஞ்சம் தெரியும். அந்த சென்சார் இருக்கும். நிறைய சென்சார்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னேன் ஒரு வாட்ச் மூலமா வந்து டிடெக்ட் பண்ணுவோம், ஏதாச்சும் வந்து டச் பண்ணாலோ இல்லை அடிச்சாலோ இல்லை உதச்சாலோ இல்லை பெண்களை வந்து ஹராஸ் பண்ணாலோ அப்போ வந்து அதை டிடெக்ட்னா வந்து அதை கண்டுபிடிச்சி ஒரு எஸ்எம்எஸ் அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்பும். இந்த மாதிரி அவங்க பொண்ணு இந்த பிரச்சனையில இருக்கா, ஏதோ வந்து பிடிச்சி இருக்கிறாங்க, அதுவும் எந்த இடத்துல இருக்குன்ற வரைக்கும் அதை கண்டுபிடிச்சி சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் 3 பேரும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஐடியா கொடுத்துருக்கோம் காலேஜில், ஆனால் நாங்கள் ஃபியூச்சரில் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். இப்படி ஒன்று இருக்கா? இப்போ வந்து நம்மளாம் ஓகே கத்துவோம், யாராச்சும் பிடிச்சி இழுத்தாங்கன்னா கத்துவோம், பட்டனை கிளிக் பண்ணுவோம். நடக்க முடியாது, ஓட முடியாது, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பெண்கள் இல்லை ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ஒரு வழி. நடக்க முடியாத வீல் சேர் நம்பர்னா அந்த வீல் சேர் இருக்க பட்டனை கிளிக் பண்ணா போதும், அந்த வீல் சேர் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அந்த இடத்துல அந்த வீல் சேர் கூட ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். இது மூலமா சவுண்ட் வந்து ஒரு பசர் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணா சவுண்ட் வந்து 2 டெசிபல்ஸ் அப்படின்னா வந்து ஒரு 2 மீட்டர் தூரம் வரைக்கும் சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ அடிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க மக்கள் யாராச்சும் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, இப்படி ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் யோசிக்கலாம், கண்ணு அடிச்சா வந்து சவுண்ட் கேட்குமா அப்படின்னு. ஒரு தெரியுமா, நான் சென்சார் இல்ல, நீ கண்ணு சும்மா இப்படி கண்ணு மூடி வந்தாலே அது வந்து சவுண்ட் 2 டைம் இப்படி பண்ணாலே அது வந்து சவுண்ட் கேட்கும். இன்னும் பிசிக்கலி ஸ்டாட்டிஸ்டிக் வந்து கண்டுபிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான். கை கால் வராதவங்க என்ன பண்ண முடியும், கட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ அதுல என்ன அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா ஆண் பெண் இல்ல இப்போ வந்து பசங்களால முடியும், பொண்ணுங்களால முடியாது. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சின்ன வயசுல இருந்து. அப்படி பெண்கள் நீங்க எந்த விஷயத்தெல்லாம் மேக்ஸிமம் இது பசங்களால முடியும் பெண்களால முடியாது எதெல்லாம் சொல்றாங்க? ஸ்ட்ரென்த், வெரி குட், ஸ்ட்ரென்த்ல சொல்றாங்க. அப்புறம் படிப்பு விஷயத்துல சொல்றாங்க. இப்பதான் நீங்க தான் கிளாஸ் யார் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் பொண்ணுதான் வந்து படிப்பு எப்படி சொல்றாங்க? அதிகமா படிக்க வைக்கிறது வந்து பசங்களுக்கு நிறைய படிக்க வைக்கிறாங்க, பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் தான் படிக்க வைக்கிறாங்க. அப்புறம் இருக்க உங்களுக்கு வரும்போது நீங்க சொல்லுங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இவங்களோட இவங்க கிட்ட கேட்போம். அப்புறம் வேற எதுவும் சொல்றாங்க, எல்லாரும் ஒவ்வொரு சொல்லுங்க. நீங்க அனுபவிச்சுக்கலாம் சார், நம்மளும் பையனா பிறந்தோம்னா இப்போ நிறைய பசங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களால. எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் எல்லாரும் போட்டு தாக்க போறோம். அப்புறம் சரி நிறைய அவங்க வாங்கி தராங்க. ஏன் ட்ரெஸ்லாம் நம்ம தானே நிறைய வாங்கி தராங்க. அவங்களுக்கு ஒரு ஷர்ட் பேண்ட் தான். அப்புறம் பின்னாடி உங்க பேச மாட்டீங்களா? சாப்பிடலையாமா? நீ மட்டும் தான் பேசக்கூடாது இருக்கிறது. சொல்லுவாங்க எங்க வீட்டுல நானே தங்கச்சி தான் எப்பவுமே எல்லா விஷயத்துலயும் நானே தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இப்ப தம்பி இருந்தா இது பண்ணிப்பானே, அண்ணன் இருந்தா இது பண்ணிப்பானே, அந்த அதை தாண்டி இப்போ வந்து கிராமமா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஊர் சைட்ல எடுத்துக்கோங்க, நிறைய பொண்ணுங்களாம் அவ்வளவா படிக்க வச்சிட மாட்டாங்க. அப்படி படிக்க வச்சாலும் எங்களோட சரௌண்டிங் எங்க ஊர் பக்கத்துல அப்படி நிறைய காலேஜ் தான் படிக்க வைப்பாங்க, ரொம்ப தூரம் அனுப்ப மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு எங்கே தொல்லை அப்படின்னு
சொல்லலாம் ஓகேவா நேரா போய் சொல்லிடுவோம் அதெல்லாம் சொல்லுங்க எதுலாம் உண்மையாவே பொண்ணுங்களுக்கு இது வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான்ப்பா நானே ஒத்துக்கிறேன் அப்படி எதை சொல்ல வரீங்க வீட்டுல நம்ம தங்கச்சி இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க வயசு அப்படின்னு எதுவும் நினைச்சிருக்கேன் பாப்பா வேலையை தாண்டி வேற என்ன விஷயம் சொல்ல மாட்டியாடா என்னதான் பிடிக்கும் ரெண்டு அக்காவும் என்ன பிடிக்கும் எங்க அண்ணன் வந்து எங்க அக்கா சின்ன சிட்டிங்க தான் இருப்பேன் இந்த டைம் ஆனா இருந்தாலும் எங்க அக்கா எங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி எல்லா வேலையும் எல்லா இதுவும் எங்க அக்கா தான் செய்வோம் ஆனா எங்க வீட்டுல எல்லாருமே எங்க அக்கா ரொம்ப பாசமா எங்க அக்கா அவங்க அப்பாவுக்கு இவங்க சேர்த்து உங்க ஃபேமிலி போய் கிளாஸ் பண்ணலாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இவ்வளவு தூரம் நம்ம பேசணும்ல அதை பத்தி தான் ஆனா இது பண்ணக்கூடாது பெண்ணா இது பண்ணக்கூடாது இவ்வளவு ஸ்டேட் எடுத்துக்க கூடாது இந்த வேலை பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குல்ல அதை பத்தி அதுல இருந்து பெண்களுக்கு வந்து ஒரு அவங்களால பண்ண முடியும் அவங்களை படிக்க வைங்க அவங்களும் முன்னேறணும் அப்படி பத்தி பேசுறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதுக்கப்புறம் எஜுகேஷன் வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாம இருப்பாங்க கிராமப்புறங்கள் அப்படிதானே எஜுகேஷன்னா படிப்பு கல்வி எப்படி சொல்றது அது எவ்வளவு முக்கியம் பெண்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் அவங்க படிச்சா அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலியமா அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப இது பண்ணிக்கலாம்ல ஒரு வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியலா சப்போர்ட்டா இருக்கும் அவங்க ஒரு சேஃப்டியா இருப்பாங்க கொஞ்சம் போல்டா இருப்பாங்கல்ல ஒரு பிரச்சனைனா என்னன்னு கேட்கறதுக்கோ முன்னாடி போறதுக்கோ அவங்களுக்கு எவ்வளவு போல்டா இருக்கும் அதனால கல்வி ஆகுனா அந்த கல்வியை உங்க வீட்டுல எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்ப நீங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கணும் அது இருக்குல்ல நல்லா படிக்க வேண்டியதா இருக்கணும் இப்போ பசங்க இருந்தாலும் சரி பொண்ணுங்க இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் ஒரு விஷயம் இருக்காது யாருக்கெல்லாம் நான் படிச்சு என் அப்பா அம்மாவை சந்தோஷமா பார்த்துக்கணும் ஆசை எல்லாரும் அடுத்து டிஸ்கிரிமினேஷன் அண்ட் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வயலன்ஸ் நினைச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பெண்கள் நிறைய பேர் அடிமைப்படுத்துவாங்க அப்படிதானே அடிமைப்படுத்துறதுன்னா இப்போ நம்ம ரொம்ப லக்கியான குழந்தைங்க நம்ம அப்பா அம்மா நம்மளை வந்து சூழலமா படிக்க வைக்கிறாங்க நல்லா சாப்பாடு தராங்க பிரேக் பெல்ல வாங்கி சாப்பிட வச்சு காசு தராங்க எல்லாம் தராங்கல்ல நல்லா பாத்துக்கிறாங்கல்ல ஆனா இன்னும் கிராமப்புறங்கள்லயோ இன்னும் சில வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க வீட்டு வேலை பார்க்கறது மட்டும் தான் பெண்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் காண்டி ஒரு 5 படிச்சா போதும் 10 படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கல்ல அப்படிலாம் இல்லாம நம்ம வீட்டுக்கு தந்ததுக்கு நம்ம அம்மா அப்பாக்கு எப்படி இருக்கணும் ரெண்டு பேரும் நன்றியோட இருக்கணும் அவங்கள நம்ம படிச்சு நல்லா பாத்துக்கணும் யாரெல்லாம் பாத்துப்பீங்க நல்லா பாத்துக்கணும் அப்புறம் வயலன்ஸ் இப்போ வந்து இப்போ யாரோ ஒருத்தங்க அவங்க கிட்ட நீங்க பண்ணாத தப்பு காண்டியோ அப்படி இல்லைன்னா நீங்க செய்யாத குற்றத்துக்காண்டியோ ஏதோ உங்களை திட்டியோ உங்களை அடிக்கவோ நீங்க நமக்கு தெரியல நம்ம தப்பு பண்ணிக்கோமா இல்லையா அப்படின்னா நம்ம கிட்ட அவங்க வன்முறையா ஒரு சொல்லாலையோ செயலாலையோ யார் என்ன பண்ணாலும் நம்ம என்ன கேட்கணும் தட்டி கேட்கணும் சரியா நான் தப்பு பண்றேன் நீங்க கேட்கறீங்க உங்க ஸ்கூல்ல நடக்குதா இல்ல நீங்க இனிமே படிக்க போற காலேஜ் நடக்குதா இல்ல உங்க ஊர்ல நடக்குதா எங்க இருந்தாலும் பசங்களா இருந்தாலும் சரிதான் நீங்களா இருந்தாலும் நான் யாரா இருந்தாலும் இது எல்லாத்தையும் தள்ளி வீட்டுல ஒளிவு மறைவு இல்லாம வீட்டுல அம்மா அப்பா கூட ஷேர் பண்ணணும் சரியா நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அம்மா அப்பா கூட பேசுறோமோ இருக்கிறோமோ அதுதான் நமக்கு படிப்பறிவு இது எல்லாத்தையும் தள்ளி ரொம்ப பெரிய நாலேஜ் தரும் சரியா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லி ஷேர் பண்ணி இருக்கணும் யாரெல்லாம் எனக்கு அப்படி இருப்பீங்க
ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு படிக்கிறோம். அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டு படிக்கிறோம்ல அந்த ஆர்கனைசேஷன், அதாவது இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னா கவர்மெண்ட் தானே ஒரு ஆர்கனைசேஷன், அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் அதுதான் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அப்படின்றது ஒரு ஐடென்டி ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுங்க, உங்களுக்குலாம் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்குலாம் ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஐடென்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரூரல்ஸ் வில்லேஜ் சைடு இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டு டெக்னாலஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் இப்போ வந்து 8th படிக்கிறீங்க, 8th முடிச்சுட்டு 10th முடிச்சிட்டீங்களா, 10th முடிச்சுட்டு 11th வந்து நீங்கள் என்ன குரூப் சூஸ் பண்ணணும், அது என்ன படிச்சா நீங்கள் வந்து உங்களுடைய எய்ம் அச்சீவ் பண்ணலாம். இப்போ எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும், இப்போ டாக்டர் ஆகிறதுக்கு எந்த குரூப்லாம் எடுக்கலாம் சொல்லுங்க. 11th சயின்ஸ் குரூப், அந்த மாதிரி யாரும் இன்ஜினியர்ஸ் ஆகணும் யாரும் இல்லையா? இப்போ டாக்டர் ஆகும் நிறைய பேர் கை தூக்கிருக்கீங்க. அப்போ 11th வந்து என்ன குரூப் எடுக்கணும்னா உங்களுக்கு தெரியும்ல, அப்போ அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யாராச்சும் உங்களுக்கு தேவைப்படும்ல, அதுக்காக தான் நாம உங்களுக்கு அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் IEEE வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன், ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி IEEE ஓகேவா? அது மாதிரி அது எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1963 கண்டுபிடிச்சாங்க. எப்போ 1963. ஓகேவா? அதுல வந்து 4 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அதுல இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் அதில் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து இன்ஜினியர் அப்படியே போய் படிச்சா My name is Janani, காட்டுச்சித்தாமூர் கிராமம், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ராயம்பேட்டை. அக்காங்கெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்புக்காக பெண்கள் வளர்ப்புக்காக சொன்னாங்க. IEEEக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க. யூரக்காவை பற்றி சொன்னாங்க, பெண்கள் பாதுகாப்புலாம் சொன்னாங்க, நம்ம எப்படி படிக்கணும் எப்படி வளரணும்லாம் சொன்னாங்க. நம்மளுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஜாலியாக இருந்தாங்க, கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்கு
வந்து பசல் வச்சிங்கன்னா வந்து சவுண்ட் விட்டு விட்டு கேட்கும். நீங்கள் ஒரு சவுண்டு கேட்டிங்கன்னு நான் காமிச்சிருந்தேன். அப்போ சவுண்டு விட்டு விட்டு வரும்போது அந்த ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பீப்புள்ஸ்லாம் வந்து கேதர் ஆகும். கிட்ட வந்து பார்த்து அவங்களுக்கு வர ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து இந்த டிவைஸ் தான் வந்து அந்த டயரில் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவைஸ் கூட தான் அந்த கண்ணாடியை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது நான் சொல்கிறேன். இது சிம்பிளாக நான் பண்ண எல்லாம் உங்களுக்கு தெரிய இருக்காது. இது வந்து லேப்டாப்பில் நீங்கள் வாங்கம்மா. பெண்கள் நல உறுதிமொழி. பெண்கள் நல உறுதிமொழி. நான் பெண்களை மதிப்புடன் நடத்துவேன். நான் பெண்களை மதிப்புடன் நடத்துவேன். பாகுபாடு. பாகுபாடு. வன்முறை. வன்முறை. அநீதி. அநீதி. ஆகியவற்றிற்கு எதிராக இருப்பேன். எதிராக இருப்பேன். பெண்களின் கல்வி. பெண்களின் கல்வி. உடல்நலம். உடல்நலம். மற்றும் சமத்துவம் மற்றும் பாதுகாப்பான சமுதாயத்தை